மேயர் பிரியாவின் பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நான்கு ஆண்டுகளாக சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததற்கு காரணம் என்ன? அரசியல் கட்சிகளின் பின்புலத்தால் நடந்த முறைகேடாக இருக்குமா? தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் இன்ஜினியரிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முக்கியமா கிங் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அதாவது ஒவ்வொரு நாளுமே அரசியல் களம் வெவ்வேறு கோணத்தில் போயிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சியோடைய மேயரான மேயர் பிரியா அவர்களுடைய பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எலெக்ஷன் முடிஞ்சோன்னு, அதாவது 2022 மாநகராட்சி தேர்தல் வந்துச்சு இல்லையா, அதில் ஜெயிச்சு மேயரானாங்க பிரியா அவர்கள். அதாவது ஜெயிச்சு 90 நாட்கள்லேயே அவங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கணும். ஆனால் ஜெயிச்சு இன்றைக்கு 4.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட இன்னும் அவருடைய சொத்து விவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னுமே அப்டேட் பண்ண கிடையாது. ஸோ இது இப்போ குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது. அவர் மட்டும் இல்லைங்க, சென்னை மாமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 200 பேரில் 43 பேர் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 157 பேர் இன்னும் அவங்களுடைய சொத்து விவரங்களை சப்மிட் பண்ணல. இது முறைகேடுக்கு சமமான விஷயம். ஏன் இது முறைகேடுக்கு சமமான விஷயம்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த விஷயம் இப்ப பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால சென்னை மாமன்றம் கலைக்கப்படும் நிலை ஏற்படும். பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருடைய பதவியும் பறிபோகும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, அதான் சொன்னேன் இல்லையா, 90 நாட்களில் அவங்களுடைய சொத்து விவரங்களை சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அவங்க மேலே எழும் குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல், அதாவது இன்கம் டேக்ஸ் ரைடு வருவாங்க. இத்தனை நாள் ஏன் சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் சரியாக சொல்லணும். ஒருவேளை எல்லா விளக்கமும் சரியாக இருந்தாலும் இந்த தவறுக்கான ஃபைன் அவங்க கட்டியாகணும். இதில் சமூக வலைதளங்களில் பல பேர் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா, அதாவது ஃபங்க்ஷனில் எம்எல்ஏக்கு மெழுகுபத்தி கொடுக்கல மேயர் பிரியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா. அதுக்கு மேயர் பிரியா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. புரோட்டோகால் படி அது கிடையாது, புரோட்டோகால் படி விளக்கு இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படிங்கிற புரோட்டோகால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த புரோட்டோகால்லாம் தெளிவாக தெரிஞ்ச மேயர் அவர்களுக்கு 90 நாட்களில் ஏன் சப்மிட் பண்ண தெரியலை அப்படிங்கிறத இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 90 நாட்களில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு, இது 1973 இந்த சட்டம் நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 31 அதை ரினிவல் பண்ணணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 4.5 வருஷமா ரினிவல் இல்லைங்க. அவங்க அவங்களோட சொத்து விவரம் என்னன்னு அப்டேட்டே பண்ணல. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே இப்பதான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. இதற்கான முறையான தீர்வு தெரியணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அரசியல் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால சென்னையோட மாநகராட்சியே களையலாம், அப்படி ஒரு நிலை ஏற்படும். மேயர் பிரியா மட்டும் இல்லாமல் இந்த 157 பேரும் ஏன் இன்னும் சமர்ப்பிக்கல, காரணம் என்ன? இல்ல பின்னாடி பெரிய அரசியல் கட்சியோட பலம் இருக்குதா, எதுக்காக இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறதா பல பேரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு ரூல்ஸுங்கிறது ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் ரோட்டில் ஒரு ஹெல்மெட் போடாமல் போனேன்னா எனக்கு என்ன கேஸோ, ஒரு அரசியல்வாதிக்கும் சரி ஒரு அரசு அலுவலர்களுக்கும் சரி ஒரே ரூல்ஸ் தான். அதே மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் இருந்தாலும் உங்களுக்கான ரூல்ஸையும் நாம்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதற்கான முறையை நீங்கள் முறையாக பின்பற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். நானுமே அதை தான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு பர்சனுமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத நானும் நினைப்பேன். ஸோ அதுதான் முறையாக இருக்கும். எல்லாருமே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குறைச்சி தமிழ்நாடோடைய வளர்ச்சியை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கலாம்ங்கிறது தான் இளைஞர்களுடைய பெரிய ஆசையும் ஆர்வமும் கூட. ஸோ தொடர்ந்து இந்த கேஸில் என்னென்னலாம் அப்டேட் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்க வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் இன்ஜினியரிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.